ஹலோ கைஸ், வெல்கம் டு மீடியேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிஎஸ்பி யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பிஎஸ்பி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 0.24 வந்து ட்ரேட் கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு லோ மார்க்கெட் கேப் ஜெம்மாகவே எங்களுக்கு இந்த காயின் வந்து பார்க்கப்படுது. இந்த காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கரண்ட்டாக ஒரு புல்லிஷ் பேனட் பேட்டர்னோட ஃபார்ம் ஆகிருக்குது. அந்த புல்லிஷ் பேனட் பேட்டர்னில் வந்து எங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்குது. சரி, இன்னும் எங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் நடக்க இல்லை. சரியா, அப்போ அதே அட் த சேம் டைம் எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து இன்னும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அதுதான் ஒரு ரிவர்சல் பேட்டர்னாக எங்களுக்கு வந்து இது ரெண்டும் வந்து இது வந்து டபுள் டாப் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து டபுள் டாப்பாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் திருப்பியும் இந்த அளவுக்கு டவுன்ஃபால் ஆகும் 0.081 வரைக்கும் எங்களுக்கு டவுன்ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த காயின் வந்து எங்களுக்கு ஒரு லோ மார்க்கெட் கேப் ஜெம்மாக பார்க்கப்படுது. அப்போ இந்த லோ மார்க்கெட் கேப் ஜெம் வந்து எங்களுக்கு இன்னும் வந்து எக்ஸாக்டாக சரியான ஒரு பம்ப் வந்து இன்னும் எங்களுக்கு கொடுக்க இல்லை. ஓகே, இப்போ நாங்கள் இதில் வந்து வால்யூம் எனேபிள் பண்ணி பார்ப்போம். ஓகே, நாங்கள் வால்யூம் எனேபிள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வால்யூம் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஓகே. இப்போ இதுக்கு முன்னாடி எங்களுக்கு பெரிய ஒரு இந்த பெரிய கணக்கு வச்சிருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் $5.91 மில்லியன் உடைய $91 மில்லியன் உடைய ஒரு வால்யூம் ஒரு கேண்டல் தான் இந்த ஒரு கேண்டலாக இருக்குது. அண்ட் இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த கேண்டல் பார்த்தோம்னு சொன்னால் $7,22,000 $722.47 தான் எங்களுக்கு இந்த சிங்கிள் கேண்டலுடைய வால்யூமாக பார்க்கப்படுது. பட் இந்த ரெண்டு கோயின் இந்த ரெண்டு கேண்டலும் வந்து அதை விட இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேண்டலுடைய வால்யூமும் இந்த ஆஷ் கேண்டல் இருக்குதுன்னு அதோடைய வால்யூமும் வந்து சேம் இல்லை. ஆஷ் கேண்டலுடைய வால்யூம் வந்து குறைவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அதோடைய வால்யூம் வந்து குறைவாக இருக்குது. அதே மாதிரி இங்கே அப்படி தான் இங்கே வந்து இந்த வால்யூம் வந்து குறைவாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லிங் ப்ரெஷருடைய வால்யூம் தான் கூடவாக இருக்குது. அப்போ இங்கே இருந்து எங்களுக்கு சொல்லலாம். இப்போ இந்த ஒலிமை வச்சு நான் சொல்கிறேன். இந்த ஒலிமை வச்சு சொல்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக இருக்குது. சரியா, சப்போஸ் எங்களுக்கு இதில் பற்றி என்ன சில குட் நியூஸ் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் சரியா, எங்களுக்கு அந்த டைமுக்கு இந்த புல்லிஷ் பேனட் வந்து பிரேக் அவுட் ஆகும். அப்படி பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் மினிமமாக எங்களுக்கு இதை வந்து 5 to 10x வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 5x அப்படின்னு சொல்லி வச்சோம்னாலும் கிட்டத்தட்ட $1.5 கிட்ட இதே 10x வச்சோம்னா ஒரு $2.8 or $3 கிட்ட எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். சரியா, அது வரைக்கும் போகுமான்னு கேட்டால் எஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், நான் இங்கே காட்டுறேன். இப்போ மார்க்கெட்டில் வந்து இங்கே இந்த பிளேஸில் வந்து இது வந்து ஒரு அந்த வால்யூம் இருக்கிறது தான். பட் இங்கே வந்து சடனான ஒரு ஸ்பைக்கோட ஒரு வால்யூம் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்குது. அதே மாதிரி இது சரியா, அப்போ இது வந்து சடனான ஒரு வால்யூமோடு இந்த கேண்டல் வந்து க்ரியேட் ஆகப்பட்டிருக்குது. சரியா, இது வந்து எப்படி போகுதுன்னு சொல்லி சும்மா நார்மலாக போயிட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் சடன் வால்யூம் ஸ்பைக் வருதுன்னு சொன்னால் அதில் வந்து வேல்ஸுடைய டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் அர்த்தம். சரியா, அப்போ அதில் வேல்ஸ் டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒன்று வந்து எனக்கு இங்கே இருந்து இது டவுன்ஃபால் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ட்ரெண்ட் என்னோட சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இங்கே மேலே போய் டப் பண்ணி கொஞ்சம் கீழே வந்து திருப்பி மேலே மூவ் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 4 hour சார்ட்டில் காட்டுறது. 4 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 hour சார்ட்டில் ஃபஸ்ட்டுக்கு இங்கே 1.6 மில்லியன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் $2.39 மில்லியன் வந்து உங்களுக்கு இன்ஜெக்ட் ஆகிருக்குது. அதே மாதிரி 4 hour சார்ட்டில் எங்களுக்கு பையிங் ப்ரெஷர் கூடவாக இருக்குது. இந்த 2.8 வரும். 257 லட்சமும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் $252 லட்சம் இந்த ரெண்டு கேண்டலையும் வந்து எங்களுக்கு அதோடைய வால்யூமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி எங்களுக்கு வந்து இங்கே இன்னும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. பட் எங்களுக்கு வந்து அது கன்ஃபார்ம் ஆகுமா இல்லைன்னு சொல்லி தான் தெரியாமல் இருக்குது. ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். இதை உங்களுக்கு நான் ஹைட் பண்ணுறேன். இதை ஹைட் பண்ணிவிட்டு கொண்டு போய் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கலாம். 4 hours பிஎஸ்பி வந்து எங்களுக்கு ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக விளங்கும் ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த நெக்லைன் மட்டும் பிரேக் அவுட் பண்ண பட்டுச்சுன்னு சொன்னால் ஈஸியாக $1.5 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாகவே பார்க்கப்படும். என்ன சொன்னால் இங்கே ஆல்ரெடி டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. அதுதான் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட்டில் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கிறாங்க. மேலே போன மார்க்கெட் வந்து எங்களுக்கு இன்னும் வந்து ரிவர்ஸ் ஆகலை. இன்னும் எங்களுக்கு ரிவர்ஸில் வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கன்ஃபார்ம் தரல. பட் எங்களுக்கு வந்து இங்கே இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகிறாங்க. இந்த இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் இந்த இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணப்படணும்.
0.282 0.29 இந்த ரேஞ்ச் வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணப்படணும். அப்படி பிரேக் அவுட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம், எஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும், மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ ரிவர்ஸில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கும், பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து வெரி ஈஸியாக மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு சொல்லலாம். அப்போ இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து டிரெக்டாகவே எனக்கு வந்து $1 to $1.5 வரைக்கும் ஈஸியாகவே போகும். சரியா? அங்கே இருந்து திருப்பி இன்னும் ஒரு ஸ்பைக்கில் எங்களுக்கு வந்து திருப்பி ஒரு $3 வரைக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னால் டிரெக்டாக எங்களுக்கு $3 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பியரிஷுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது, அதே மாதிரி புல்லிஷுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 2 பேட்டர்ன் இருக்குது. அப்போ இந்த 2 பேட்டர்ன் படி ஆகிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது ஒரு ஹை வால்யூமோட மேலும் மூவ் ஆகும். ஏன்னு சொன்னால் இது மெயினாக சொல்ல இது வந்து லோ மார்க்கெட் கேப் எங்களுக்கு ஹை வால்யூமோடு எங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொன்னால் இது வந்து வேறு அளவுக்கு ஒரு பம்ப் கொடுத்ததுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இதோட லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2026 மார்ச் 4 தான் இதோட லிஸ்டிங் டேட்டாகவும் பார்க்கப்படுது. அப்போ இது வந்து நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜாக தான் இருக்குது. இது வந்து இந்த கோயில் நாங்கள் இருக்கிற ஒரு ஏர்லி ஸ்டேஜ். அப்போ இந்த ஏர்லி ஸ்டேஜில் இருந்து எங்களுக்கு பம்பாகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட்டில் ஒரு வேறு லெவலுக்கு ஒரு மூமெண்ட்டை பார்த்து எங்களுக்கு வந்து இதில் ஈஸியாக ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பாயிண்ட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.